நாம் தமிழர் கட்சியை வந்து மற்றவை அப்படிங்கிறதுல போய் சேர்த்திருக்காங்களே, இதை பத்தி உங்க கருத்து? மற்றவைன்னு சேர்க்கும் போதே தெரியலையா, இங்க தமிழை வளரவே கூடாதுன்ற எண்ணத்தோடு இருக்கிறவன் தான் மற்றவைன்னு போடுறான். போன வாட்டி இதே 2011 டிஎம்கே ஆட்சி பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி இதே ஊடகங்கள் தான் போட்டுச்சு. ஆனால் அன்னைக்கு 2011 டிஎம்கே 23 சீட்டு வாங்கி எதிர்கட்சியாக கூட உட்கார முடியல. அப்போ அன்னைக்கு சொன்ன ஊடகங்கள் டிஎம்கே வந்து 180 தொகுதியில் வின் பண்ணணுன்னு. அதனால ஒரு கட்சி வந்து இவ்வளோ வாக்கு சதவீதம் எடுக்கணுன்றது, ஒரு தொகுதியில் போய் 4 லட்சம் பேர் இருக்கானா அதில் குறைஞ்சபட்சம் பாதிக்கு பாதி 1.5 லட்சம் பேர்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டுட்டு நீ அந்த கருத்து கணிப்பு போட்டனா சரிங்களா, நீ போய் ஒரு 50 பேர்கிட்ட கேட்டுட்டு அந்த 50 பேர் ஓட்டு போடுற அன்னைக்கு என்ன மனநிலையில் தான், ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் என்ன மனநிலையில் இருப்பான்றது தெரியும். ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இதே மற்றவை தான் போட்ட, ஓட்டு போடுறதுக்கு அப்புறமா இதே மற்றவை தான் போட்ட. மற்ற எல்லாரையுமே புதுசாக ஆரம்பித்த கட்சி வரைக்கும் நீ 18லேருந்து 25 சீட்டு பிடிப்பாங்கன்னு சொல்கிற. எதை வச்சு சீட்டு பிடிப்பாங்கன்னு நினைக்கிற? ஒரு விஜய்க்கு ஒரு தொகுதிக்கான எத்தனை ரசிகர்கள் இருக்காங்க ஒரு மாவட்டத்தில்? ஒரு மாவட்டன்றது 6 தொகுதிக்கு உட்பட்டது, 6லேருந்து 7 தொகுதிக்கு உட்பட்டது. ஒரு மாவட்டத்துக்கு விஜய்க்கு 10,000 ரசிகர்கள். 10,000 ரசிகர்களை வச்சுக்கிட்டா ஒரு வீட்டுக்கு 4 ஓட்டுன்னு வச்சுட்டா கூட 10,000 × 4ன்னு போட்டா கூட எவ்வளோ ஆச்சு? 40,000 ஓட்டு. 40,000 ஓட்டை வாங்கிட்டா ஒரு தொகுதியில் ஜெயிச்சிட முடியுமா? வாய்ப்பு இருக்கா? அப்போ நீ எப்படி 18லேருந்து 25 தொகுதி, இதே ஒரு ரஜினி ரசிகர்கள் ஒரு மாவட்டத்துக்கு 25 லட்சம் பேர் இருக்கான். இது டேட்டா பேஸு. அஜித் ரசிகர் ஒரு மாவட்டத்துக்கு 6 தொகுதிக்கு சேர்ந்து அஜித் ரசிகர்கள் 2 லட்சம் பேர் இருக்கிறான். இது டேட்டா பேஸு. கூகுளில் போய் செக் பண்ணி பாரு, இல்லைன்னா உனக்கு டேட்டா பேஸ் வேணா நான் தரேன். ஆனால் நீ வந்து இருக்கிற ஓட்டு போட்ட 5 கோடி மக்கள்லையும் 5 கோடி மக்களும் விஜய் ரசிகர் தான் நினைக்கிற பத்தியா? அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் கிடையாது. ஆனால் இதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இன்னும் ஓட்டு என்னவே இல்லை, அதுக்குள்ள அமைச்சரவை லிஸ்ட் போடுறானுங்க, அதுக்குள்ள இவர் தான் முதலமைச்சர்ன்றானுங்க, அதுக்குள்ள தாவேகா தலைவர் அறிவிச்சிட்டாரு ஓட்டு ஜெயிச்சவங்க எல்லாரும் பனையூருக்கு வந்துடணும், நான் எத்தனை மணியா இருந்தாலும் காத்திருக்கேன்னு. அவர் மட்டும்தான் காத்துட்டு இருக்கணும், வரப்போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த மற்றவைன்னு போடுறதுனால என்ன விஷயம் அப்படின்னா, எப்போதுமே தமிழ் தேசியம் எழுந்து வரும்போது அதை அடிக்கணும்னு பண்ணிட்டு இருக்கிறதா. இதுக்கு முன்னாடி 2005 விஜயகாந்தை இறக்கி விட்டாங்க, அதுக்கப்புறம் கமலஹாசன் இறக்கி விட்டாங்க, இப்போ அடுத்தது விஜய் இறக்கி விடுறாங்க. நான் ஒன்னே கேட்குறேன், இதே விஜய் இங்கே போறாரு அங்கே போறாரு இது பண்றாரு அதை பண்றாருன்றீங்களே, விஜய் ஏதாவது இந்த தமிழ்நாட்டுக்காக ஏதாவது ஒரு வார்த்தை பேசியிருக்காரா? இதை வந்தா நான் இதை செய்வேன், இது வந்தா நான் இதை செய்வேன்னு ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்லை இந்த நாடு எப்படி இருக்குன்றதாவது சொல்லியிருக்காரா? ஒரே வார்த்தை டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டின்னாரு. ஆனால் எந்த இடத்துலையாவது டிஎம்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய தொகுதியில் போய் இப்போ பிரச்சாரம் பண்ணாரா? இல்லை துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய இவரோட தொகுதி உதயநிதி தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணாரா? இல்லை இவர் எனக்கு எங்களோட எதிரியே வந்து பாஜக தான் அப்படின்னு சொன்ன நயனா நகர் தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணாரா? இல்லை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் தொகுதியில் போய் பிரச்சாரம் பண்ணாரா? விஜயோட எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்டை விட்டு இறங்கினாருன்னா அது பக்கத்தில் இருக்கிற தொகுதியில் மட்டும் ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் இந்த வாட்டி மட்டும்தான் எல்லாத்தையும் மீறி ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் பயணம் பண்ணி காரைக்குடியில் போய் பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்படின்னா அப்போ யார் இறக்கி விட்ட ஆள் இவங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சா? என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு மன வருத்தம், இந்த இளைஞரையும் அவங்கள அத்தனை பேரையும் கெடுத்து வச்சிருக்காங்க. நாளைக்கு இந்த ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சோன்னு தெரியும் இவன்லாம் யார் பக்கம் இருக்கான்னு. விஜய் ஒரு படம் தோத்தாலே, ஒரு படம் தோல்வி அடைஞ்சிட்டாலே ஊர்ல இருக்க மாட்டாரு, கிளம்பி லண்டன் போயிடுவாரு. அந்த மாதிரி ஆளு இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டா விஜய் திருப்பி உள்ள வருவாரா அப்படின்றது பெரிய கேள்விக்குரிய. அப்ப இந்த மற்றவைன்றதை போட்டான் தெரியுமா, அவனுக்கு புரியும் அன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு மற்றவை போட்டோன்னு. இந்த இடத்துல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டிஎம்கே ஆட்கள் வரைக்கும் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி காரைக்குடியில் வெல்வது உறுதின்னு. அமைச்சரோட சொந்தத்தில் இருக்கிறவங்களே சொல்றாங்க. அந்த இடத்துல காரைக்குடியில் குறைஞ்சபட்சம் நாம் தமிழர் கட்சின்றது நான் விசாரித்த வரைக்கும் மற்ற எல்லா இடத்துலையும் எதிர்கட்சி சொன்ன வரைக்கும் ஒரு 20லேருந்து 25 சீட்டு நாம் தமிழர் கட்சி கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில டிஎம்கே ஓட்டே நாம் தமிழர் கட்சிக்கு மாற்றி வந்திருக்கு. இவங்க பண்ணுற அரசியலோட எப்படி பண்ணுறான்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு மகளிருக்கு பாதுகாப்பு கிடையாது, போதை கலாச்சாரமாக மாறி போச்சு. தான் வீட்டு பிள்ளைகள் அவங்க டிஎம்கே கட்சியில் இருந்தால் கூட தான் வீட்டு பிள்ளைகள் போதை கலாச்சாரத்தில் மாறி போச்சுன்ற எண்ணத்தில் வெறியில் அத்தனை பெண்மாரும் அந்த கட்சியில் இருக்கணும் அத்தனை பேருமே நாம் தமிழர் கட்சி மாறி ஓட்டு விழுந்திருக்கு. இன்னொன்று, டிஎம்கே ஓட்டு போட்டவன் வெளில சொல்ல மாட்டான், ஏடிஎம்கே ஓட்டு போட்டவன் வெளில சொல்ல மாட்டான், நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டவன் வெளில சொல்ல மாட்டான். ஆனால் இந்த தற்கூரியம் மட்டும்தான்
ஒரு 100 பேர் சேர்ந்து நான் தாவேக்காக தான் போட்டேன், தாவேக்காக தான் போட்டேன், தாவேக்காக தான் போட்டேன்னு சொல்லி அதை ஒரு இந்த சோசியல் மீடியா இதை அரசியல்னு விட்டுட்டு சோசியல் மீடியாலே இன்னும் விளையாண்டுக்கிட்டே இருக்கிறானுங்க. அதனால இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி இந்த விஜயோட பேண்ட் சட்டை ப்ரௌன் கலர் பேண்ட் போட்டுட்டு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டா உடனே அவெல்லாம் அது ஒரு ட்ரெஸ் ட்ரெண்டிங்கா. இதை முதல் கொண்டு வந்தது ஜெகன் ரெட்டி ஆந்திரா. அவர் தான் அந்த லைட் கலர் கிரீம் கலர் பேண்ட்டும் ஒயிட் கலர் ஷர்ட்டும் போட்டது. அதுக்கப்புறம் அண்ணாமலை போட்டாரு, அதுக்கப்புறம் முதலமைச்சர் போட்டாரு. இதை விஜயை போட்டோன்னே இவர் சினிமா நடிகர்ல இந்த சோப்பு விளம்பரத்துக்கு காட்டுற மாதிரி குரங்கு கிட்ட அந்த மாதிரி இதை காமிச்சிட்டானுங்க. ஆக மொத்தத்தில் நாம் தமிழர் கட்சி வெல்ல போறது உறுதி. இவங்க ஊடகத்தை வச்சு நம்ம எந்த வித இதையும் கட்டமைக்க தேவையில்லை. கண்டிப்பா நாம் தமிழர் கட்சி வெல்லும். நாளைய அரசாங்கம் அதை சொல்லும். இன்னொன்னு, நாம் தமிழர் கட்சியில இருக்கிற அத்தனை பேர் வேட்பாளர் 234 பேரும் நாம் தமிழர் கட்சியோட குறைஞ்சபட்சம் 5 வருஷம் 10 வருஷம் 2 வருஷம் 3 வருஷமா இருந்தவங்க தான் வேட்பாளரா அண்ணன் நிறுத்தியிருக்காரு. ஆனா தாவேகா தலைவர் சொல்றாரு, வெற்றி பெற்றுட்டீங்கன்னா பனையூருக்கு வரணும், என் கதவு இப்போ உங்களுக்காக எத்தனை மணியா இருந்தாலும் திறந்திருக்குன்றாரு. எதுக்காக அந்த வார்த்தை சொல்றாரு? நான் இதே விஜய் ரசிகர்களை 234 தொகுதியிலையும் உங்களோட ரசிகர்களையா நீங்க வேட்பாளராக போட்டீங்க? கிடையாது. இதே பாண்டிச்சேரியில ஒரு ரசிகர் அவங்களோட உங்க ரசிகர் கூட்டமே மொத்தத்தையும் அவங்க போட்டிருந்த பேட்ஜ்லேருந்து கொடியிலேருந்து உங்களோட உறுப்பினர் கார்டு வரைக்கும் மொத்தத்தையும் கீழே வச்சுட்டு எனக்கு இந்த கட்சியை வேணாண்டானாங்களே. காரணம் என்ன? அதே பாண்டிச்சேரியில் நீங்கள் யாருக்கு சீட்டு கொடுத்தீங்க? பிஜேபிக்கு. உங்ககிட்ட இருக்கிற நீங்கள் போட்ட 106 பேருக்கு மேலே அத்தனை பேரும் குற்றப்பின்னணியில் உள்ளவங்க. 10 நாள் தான் ஆகுது அவன் வெளியில் வந்தே. பாலியல் வன்கொடுமையில் கேஸில் ஜாமீனில் வெளில வந்திருக்கான். 10 நாள். அவனுக்கு சீட்டு, லாட்ரி சீட்டு வித்தவனுக்கு சீட்டு, கொலை பண்ணவனுக்கு சீட்டு. அத்தனை பேரும் பின்புலத்தில் பார்த்தா குற்ற பின்புலத்தில் இருக்கிறவன். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற ஒருத்தவன் மேலே கூட 234 தொகுதியில் இருக்கிற ஒருத்தன் மேலே கூட குற்ற பின்னணி கிடையாது. என்னைக்காவது எங்கள் அண்ணன் சொல்லியிருக்காரா வெற்றி பெற்றோன்னு வான்னு? வெற்றி பெற்றால் நல்லது, தோல்வி அடைந்தால் முயற்சி அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால வெற்றி தோல்வியை பற்றி நாங்கள் கவலையே பட்டதில்லை. இந்த மக்களை நினைச்சு தான் எங்களுக்கு எண்ணமும் ஓட்டமும் இந்த மக்களை நினைச்சு நாளை இந்த சமுதாயம் சீர்கெட்டு போயிடக்கூடாதுன்னா கடைசி வரைக்கும் எங்கள் அண்ணனும் போறாரா, அவர் கூட சேர்ந்த தம்பிகளுமா அண்ணனும் தம்பிகளுமா போராடிட்டு இருக்கோம். ஆனால் நாளைய தலைமுறை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன், நாளைக்கு என் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகள் இப்போ சீரழிஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவன், என் வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகள் சீரழிஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவன், என் வீட்டு பெண்களுக்கு எக்கேடு எந்த குடும்பம் நடந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறவன் தான் மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருப்பான். ஏடிஎம்கே இருக்கட்டும், டிஎம்கே இருக்கட்டும், இல்லை தாவேகா இருக்கட்டும். இந்த மாற்றுன்ற மற்றவைன்னு போட்டான்ல, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டவன் கண்டிப்பா இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், இந்த பிள்ளைக்குட்டிகள் நல்லா இருக்கணும், நாளைய தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த மற்றவைன்றதுக்கு ஓட்டு போட்டிருப்பான். மற்றவையில் நாளை மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை உறுதியாக சொல்கிறோம். நன்றி. இந்த மற்றவைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 3-4 நாளாக அந்த தேர்தல் ஓட்டு போட்ட பிறகு மற்றவன் பேசப்படுற இடத்துல ஊடகங்கள் எனக்கு தெரிஞ்சு எந்த ஊடகம் சொல்ல நான் தயாராக இல்லை. எல்லா ஊடகமும் திமுகவிடையும் விஜயிடம் பணத்தை வாங்கி கொண்டு நாம் தமிழ் வெளியே காட்டாமல் மற்றவன்ற பேரில் அவமானப்படுத்துறதில்ல நாங்கள் ஏற்படுத்ததில்லை. ஆனால் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், மற்றவை என்பது முதலிடமானது நாம் தமிழர் தான். இதை 4வது தூணுன்றான் இந்த டிவியை. ஆனால் அவங்க எல்லாருமே சாதாரணமாக மக்களுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்தை உலகங்க கொண்டு போய் சேர்க்குற என்டிஏவையோ நாம் தமிழர் கட்சியோ சேர்க்காம மற்றவின் அவமானப்படுத்துவது முதன்மையானது நாம் தமிழர் என்பது தான் 4ஆம் தேதி காலையில் 10 மணி தெரிய வந்துடும். நாங்கள் யாருக்கும் பணம் கொடுக்கல இது வரைக்கும். எங்களுக்கு தான் பேரழிச்சா மக்கள் அவர் சீமானை பார்த்து பணம் தராங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இன்னொரு இடத்துல எல்லா இடத்துலையும் பணம் கொடுத்து தான் இந்த ஓட்டு வாங்க வந்துக்கிறோம். நாங்கள் 2010 இந்த கட்சியை துவங்கி 1% வாங்கி, அப்புறம் 4% வாங்கி, 8.2% 24 வாங்கி வெற்றி பெற்ற கட்சி. இந்தியாவிலேயே ஒரு வெற்றி பெற்ற 3வது கட்சியாக இந்த கட்சி இருக்குது. ஆனால் இந்த விஜய் இந்த 26ல் முதல்வர் அந்த படத்தை நடிக்க வந்த மாதிரி தான் தெரியுது எங்களுக்கு. கால் ஷீட்டு 4ஆம் தேதி முடியுது அவருடைய கால் ஷீட்டு. பணத்தை கொடுத்து எங்களை மற்றவங்களை இழிவுபடுத்தி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு கடல் மண் வளம் இதுக்கு போராடக்கூடிய நாம் தமிழர் கட்சியை எந்த இடத்துலையும் எங்களை காட்டக்கூடாத அளவுக்கு அசிங்கப்படுத்தி இப்போ நீ எங்களை மற்றவன்னு சொல்கிறதுல நாங்கள் கண்டிப்பாக வென்று எடுப்போம். உன் பண நாயகம் ஜெயிக்காது, ஒரிஜினலாக மக்களுடைய அந்த ஜனநாயகம் ஜெயிக்கும்.